ஒரு மாசத்துக்கு முன்னாடி திரு பாண்டே அவர்கள் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு தேதிக்கு திமுகவுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னமும் என்கிட்ட நான் நம்புறேன். சொல்லியிருக்கீங்க. இன்னமும் நான் நம்புறேன் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். அப்புறம் ஆனா 39ன்றீங்களே. அது வந்தது. அது என்னுடைய கருத்து. புரியுதுங்களா? நீங்க தப்பா நான் சர்வே என் கருத்து நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. என் சர்வேல என்னுடைய கருத்தை நான் திணிக்கிறது இல்ல. சர்வேல வந்த நம்பரை நான் போடுறேன். 2989 சாம்பிள் சைஸ் போட்டேனே. 3500 போட்டுருக்கலாம்ல. 2500 ரவுண்டா போட்டுருக்கலாம். பாண்டே கருத்து இல்ல இந்த சர்வே. அப்படியா? அந்த ஆமா, சர்வே. ஆமா. உங்க தகவலுக்காக. ஆ. இதற்கு முன்னாடி அக்டோபர்ல ஆரம்பிச்சு இப்ப போட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல. அக்டோபர் 30 வரைக்கும் நடத்தணும். நவம்பர்ல 3ஆம் தேதி 4ஆம் தேதி போட்டோம். நீங்க எப்பயோ ஆரம்பிச்சு எப்பயோ போட்டீங்க. சந்திர சாக்குல சொன்னீங்க. அது எப்பயோ ஆரம்பிச்சு எப்பயோ போட்டதுல. ஒரு 14 நடந்துச்சு. நாங்க கடைசியில முடிச்சுட்டு நான் கன்சாலிடேட் பண்ணி இப்ப போட்டோம். இப்ப ரீசன்ட் சர்வே தான் போஸ்ட் கரூர் ஸ்டாம்பேட். அதற்கு பிறகு நடந்ததுதான். இதற்கு முன்னாடி நாங்க சர்வே நடத்தின போது அப்ப விஜய்க்கு 20% வந்துருந்துச்சு. யூ வோன்ட் பிலீவ். இந்தியால யாரும் செய்யாத நான் செஞ்சிருக்கேன். இந்த சர்வேல வந்திருக்க 20% நான் ஏற்கலன்னு சொல்லியிருக்கேன். எங்களுடைய சர்வேல வந்தது நான் ஏற்கல. யாராவது இந்த சொல்லுவாங்களான்னு பாருங்க. ஏன்னா அது கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட இருந்து வந்தது. என்னுடைய கருத்து மாறுபட்டு இருக்குன்னு சொல்றேன். அதுதான் சொன்னேன். உங்கள்ட்ட நான் சொன்னேன் டிஎம்கே முன்னாடி இருக்குன்னு சொன்னேன்னா இப்பயும் நான் சொல்றேன். அது என்னுடைய கருத்து. நீங்க எல்லாம் அந்த கருத்து கணிப்பை கருத்து திணிப்பாவே பார்த்து பழகிட்டதுனால இந்த கருத்து கணிப்பு அப்படிதான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. இந்த கருத்து கணிப்பு மக்களுடையது. என்னுடைய கருத்து என்னுடையது. அது எப்பயுமே அப்படி இருக்கு.